Yes. Hello, pasangla. Am I audible? Yes, good afternoon. Koncha technical issues. So now live வந்து திருப்பி end பண்ணிட்டேன். So I again got the stream key. Am I audible, pasangla? Is my voice clear and audible? Okay. Yes. A very good afternoon, pasangla. Vanakkam and welcome. நான் தான் உங்க master teacher Nivetha, making bio learning very simplified. So session குள்ள போகலாம் without wasting any further time. So நேத்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? எண்டோமெம்பரேன் சிஸ்டம் பார்த்தோம். So எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய செல் ஆர்கனலைஸ் பார்த்தோம், பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தோம், செல் வால் பார்த்தோம். So யாரெல்லாம் நேத்து செஷன் பார்க்கலையோ கண்டிப்பா இந்த செஷன் முடிஞ்சோடனே அந்த செஷனை ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, then we also discussed about mitochondria. So நேத்து இதெல்லாம் முடிச்சோம். இன்னைக்கு செஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு செஷன்ல இந்த சாப்டரை நம்ம முடிக்க போறோம். ஒரு 1 hourல இருந்து 1 hour 15 minutes வரைக்கும் இந்த செஷன் போகலாம். ஓகே, சோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். சோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், வேதாந்து லேர்னிங் சென்டர் now in your city, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் and மதுரையில நம்ம வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் லான்ச் பண்ணி சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வரோம். உங்க ஜேஇ அல்லது நீட் ப்ரிப்பரேஷனுக்காக டெஃபினெட்லி நீங்க விஎல்சி ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. go get yourself admitted in VLC. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஷிமன் சார் உங்க இடத்துக்கு வராரு, தாம்பரம்க்கு வராரு. That is on March 30th from 10 AM to 4 PM. He is going to spend a lot of time with all of you guys. So கண்டிப்பா ஷிமன் சாரை நீங்க பார்க்கணும்னா you can get yourself registered. All the details is given in the link. Okay, yes. இப்போ pre-cap. So இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? plastids, chloroplast, nucleus, Cilia and flagella, centrosome and microbodies. இந்த சாப்டரை முடிக்க போறோம். பார்க்க இவ்ளோ இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாமே சின்ன டாபிக்ஸ் தான். நியூக்ளியஸ் தவிர எல்லாமே குட்டி டாபிக்ஸ் தான். ஸோ சூப்பர் ஈஸியா அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு 9th ஸ்டாண்டர்டோட ஒரு ரீகேப் தான், ரிவிஷன் தான். ஓகே, சில டாபிக்ஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கு, அதை டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எஸ். இப்போ it's time for question. யார் எனக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். Which organelle is called as the packaging organelle and which organelle is called powerhouse of the cell? So இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பீன்னு வச்சுக்கலாம். எனக்கு யார் ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்றீங்க? Which is called as the packaging organelle of the cell? Thank you so much. Yeah, I have been coming live last week la irundhu live வந்துட்டு இருக்கோம். 11th standard portions பண்ணிட்டு இருக்கோம். இது நீட்டுக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பசங்களா. Yes, super. So A is Golgi, okay, and B is mitochondria. Super பசங்களா. So யாரெல்லாம் இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கீங்களோ செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. Okay, by the end of the session do leave a comment. அடுத்த கேள்வி, where do synthesis of glycoproteins and glycolipids takes place? This was a neat question பசங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன? glycolipids and glycoproteins. Yes, who will tell me the right answer? இது ஒரு PYQ பசங்களா. Yes, this is also Golgi. ஓகே, நான் சொல்லியிருக்கேன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? G for Golgi, G for glycoproteins and G for glycolipids. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாமா? எல்லாரும் ரெடியா? ஒரு ஃபயர் போடுங்க சாட் செக்ஷன்ல. we will rock this session. ஓகே, மிச்சம் இருக்க செல் ஆர்கனலைஸையும் அசால்ட்டா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, எஸ், சூப்பர். I hope this is clear. Okay, இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கண்டினியூ பண்ண போறது plastids. plastidsன்றது எங்க இருக்கு பசங்களா? அது பிளாஸ்டிக் இல்ல, அது plastid. ஓகே, so plastidன்றது எங்க இருக்கு? it is present in plant cells. என்னோட plant cellsல மட்டும் தான் plastidsன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த plastids வந்து ரெண்டு விதமா இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? can anyone tell me what are the two types of plastid? Anybody? It is colored and colorless. Okay, chromo chloro அப்புறம் எழுதலாம். முதல்ல you have colored plastids and colorless plastids. super. So இந்த colorless plastids நம்ம என்னன்னு சொல்றோம்? அததான் நம்ம leucoplast ன்னு சொல்றோம். colorless plastids என்னன்னு சொல்றோம்? leucoplast. ஓகே, இந்த colored plastidல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து chromoplast, ஓகே, இன்னொன்னு வந்து chloroplast.
ஓகே ஸோ குளோரோபிளாஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இட் கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே எங்கேயாச்சும் மேம் நீங்கள் ஸ்லோவாக போங்க மேம் எங்களுக்கு டவுட் இருக்கு மேம் திருப்பி சொல்லி கொடுங்க மேம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சாட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்க ஓகே குரோமோபிளாஸ்ட்னா என்ன யோர் கலர் ஆஃப் யோர் ஃப்ரூட்ஸ் தி கலர் ஆஃப் யோர் ஃப்ளார்ஸ் தே ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஓகே அதெல்லாம் எதுக்காக இருக்கு என்னோட குரோமோபிளாஸ்ட்னால இருக்கு தே கண்டெயின் பிக்மெண்ட்ஸ் லைக் கெரோட்டின் ஓகே xanthophyll அந்த மாதிரி colored pigments உள்ள ஒரு structure தான் உங்களோட chromoplast okay chloroplast are responsible for the green color chlorophyll okay இது எங்க இருக்கு என்னோட leafல இருக்கு okay here you have it in flower fruit அங்க எல்லாமே இந்த ஒரு chromoplast இருக்கு சூப்பர் சூப்பர் லைகோபின் நம்ம டொமேட்டோல லைகோபின் இருக்கு கரெக்ட் இப்போ லூகோபிளாஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டோரேஜ் பிளாஸ்டிட்ஸ் சொல்றோம் யாருக்காவது தெரியுமா வாட் ஆர் த 3 கைண்ட்ஸ் ஆஃப் லூகோபிளாஸ்ட்னு வாட் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லூகோபிளாஸ்ட் எனிபடி சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அமைலோபிளாஸ்ட் இது நிறைய வாட்டி உங்க நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பசங்களா அடுத்தது இலியோபிளாஸ்ட் ஓகே இலியோபிளாஸ்ட் மூணாவது அல்யூரினோபிளாஸ்ட் ஓகே அல்யூரினோபிளாஸ்ட் இத வந்து புரோட்டியோபிளாஸ்ட்னு கூட சொல்றோம் ஓகே எஸ் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் we have a living world week quiz இருக்கு சோ கண்டிப்பா 6 o'clock எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க நீட்டுக்காக 11th-க்காக எல்லாரும் அதை அட்டெண்ட் பண்ணலாம் ஓகே இதுக்கு அமைலோபிளாஸ்ட் என்ன பண்ணோம் பசங்களா அமைலோபிளாஸ்ட் is going to store starch this was a PYQ. Ilioplast stores oils and fats. Okay, allurinoplast stores protein. Okay, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பசங்களா match the following type question in your NEET exam. Okay, amyloplast, ilioplast, allurinoplast. Amyloplast என்ன ஸ்டோர் பண்ணுது starch carbohydrate ஸ்டோர் பண்ணுது okay ilioplast என்ன ஸ்டோர் பண்ணுது oils and fats ஸ்டோர் பண்ணுது allurinoplast என்ன ஸ்டோர் பண்ணுது protein ஸ்டோர் பண்ணுது இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா yes they had asked this question once match the following type question ஒரு பக்கம் amyloplast ilioplast allurinoplast இன்னொரு பக்கம் what do they store okay yes this was a neat PYQ shall we continue இதுல எந்த டவுட்ஸும் இல்லாட்டி shall we continue yes or no okay இப்போ நம்ம டீடைலா பார்க்க போறது chloroplast okay so we are going to discuss about chloroplast what are chloroplast எங்கப்பா இருக்கு chloroplast it is present in leaf okay and the chloroplast containing cells of the leaf is called as mesophyll ma'am mesophyll na enna they are the chloroplast எல்லாரும் chat sectionல போடுங்க chloroplast containing cells okay containing cells தான் நம்ம வந்து இதுன்னு சொல்றோம் மீசோஃபில்னு சொல்றோம் ஓகே இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் என்னன்னு சொல்றோம் கிச்சன் ஆஃப் த செல்னு சொல்றோம் கிச்சன் ஆஃப் த பிளான்ட்னு சொல்றோம் இங்க என்னப்பா ப்ராசஸ் நடக்குது முக்கியமான ப்ராசஸ் என்ன நடக்குது போட்டோசிந்தசிஸ் நடக்குது என்ன நடக்குது போட்டோசிந்தசிஸ் ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் வெவ்வேறு ஷேப்ஸ்ல இருக்கும் ஸ்பெரிக்கலா இருக்கும் டிஸ்காய்டா இருக்கும் ரிப்பன் மாதிரி இருக்கும் ஸோ வெவ்வேறு ஷேப்ஸ்ல இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட் ஓகே இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன எஸ் சூப்பர் ஸோ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா இட் இஸ் அ டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே இங்க வந்து ரெண்டு மெம்பரேனுமே ஸ்மூதா இருக்கும் மைட்டோகாண்ட்ரியால இன்னர் மெம்பரேன் வந்து கன்வல்யூட்டடா இருக்கும் okay whereas in chloroplast both the membranes are smooth so இத நாம என்னன்னு சொல்றோம் outer membrane ன்னு சொல்றோம் okay outer membrane இத நாம என்னன்னு சொல்றோம் inner membrane what is this called inner membrane okay இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த ஸ்பேஸ் இத வந்து நம்ம periplastidial space ன்னு சொல்றோம் என்ன ஸ்பேஸ் periplastidial space ன்னு சொல்றோம் okay and inside yes inside you have okay what do you have inside you have something called as the stroma என்னன்னு சொல்றோம் stroma ma'am stroma na enna ma'am it is a matrix of chloroplast okay matrix of chloroplast இன்னைக்கு 6 pm க்கு ஒரு week quiz இருக்கு based on your
என்னாச்சு? One second. Yeah. So based on living world. Okay. இப்போ இதுக்குள்ள மேம் that leaf ஒன்றும் இல்லை, லீஃப்ல சில செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் பேர் என்ன? மீசோஃபில் செல்ஸ். அந்த மீசோஃபில் செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சதா? தர்ஷன், இஸ் இட் கிளியர்? ஹாய் ஹாய் எவ்ரிவன், ஹாய். ஓகே. இப்போ இதுக்கு உள்ள என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, யூ ஹேவ் மெம்பரேனஸ் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி மெம்பரேனஸ் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே, இத பத்தி நான் சொல்றேன். ஓகே, தி சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் they are connected to one another. இந்த மாதிரி connections இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, எஸ். யா, இப்போ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்றேன். ஓகே, these are the sac like structures. So இந்த ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரை என்னன்னு சொல்றோம், இந்த ஒரு ஸ்டாக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை என்னன்னு சொல்றோம். What is x, what is y? x னா என்ன, y னா என்ன? Yes, what is that sac like structure I'm asking? What is x, what is y? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். Yes. Why that connection I will explain. Please wait. சொல்லுங்க பசங்களா. What is x? X is your thylakoid. என்னன்னு சொல்றோம் பசங்களா? Thylakoid. Okay. What is y? It is grana. Okay. இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? நிறைய கன்ஃபியூஷன் ஆகுதே மேம். நான் ஒரு ஈஸி வே சொல்றேன். ஓகே, இமேஜின் 5 rupees காயின். ஓகே, ஒரு 5 காயினை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க. அந்த ஸ்டாக் ஆஃப் காயின் இஸ் கால்ட் கிரானா பசங்களா. ஓகே, அதுல இருக்க ஒவ்வொரு காயினுமே we can actually think it as thylakoid. ஓகே, தைலகாய்டுக்கும் கிரானாக்கும் கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஸ்டாக் ஆஃப் தைலகாய்ட்ஸ் இஸ் கால்ட் கிரானா. ஓகே, இப்போ இந்த கிரானா how they are connected? They are connected via your stroma lamellae. என்ன கனெக்டட் ஆகுது? ஸ்ட்ரோமா லாமெல்லே மூலியமா கனெக்ஷன் ஆகுது. ஏன் மேம் கனெக்ஷன் ஆகணும்? பிகாஸ் பசங்களா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஏடிபி என்ஏடிபிஹெச் டிரான்ஸ்போர்ட் ஆகும். போட்டோசிந்தசிஸ்ன்ற ஒரு பெரிய சாப்டர் இருக்கு, அதுல இன்னும் டீடைலா உங்களுக்கு சொல்லி தரேன். திஸ் லாமெல்லே இஸ் நீடட் ஃபார் டிரான்ஸ்போர்ட். இப்போதைக்கு அதை டிரான்ஸ்போர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எனி டவுட்ஸ் ஹியர்? யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தைலகாய்டு இருக்குல்ல, இந்த தைலகாய்டு உள்ள இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம லியூமென் சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? லியூமென் சொல்றோம். the space inside the thylakoid is called lumen. Okay, these are the basic things you need to understand in your என்னது உங்களோட குளோரோபிளாஸ்ட்ல. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கிறேன், இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க. Chloroplast contains its own DNA. True or false? True or false? This is chloroplast. Okay, this is chloroplast. Yeah. சொல்லுங்க பசங்களா. True. Yes, chloroplast has its own DNA. அதுக்கான சொந்தமான DNA இருக்கு பசங்களா. ஓகே, அதுக்கான DNA வந்து ஒரு சர்க்குலர் DNA. சோ நேத்து கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், மைட்டோகாண்ட்ரியாலயும் DNA இருக்குன்னு. மைட்டோகாண்ட்ரியாக்கும் குளோரோபிளாஸ்ட்க்கும் தனக்கே உரிய DNA இருக்கு பசங்களா. இட் இஸ் absolutely true. Okay, chloroplast has its own DNA. So அதனால அது என்னன்னு சொல்லுவோம்? semi autonomous organelle சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சதா? எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் புரிஞ்சதா? ஓகே, why is it called semi autonomous organelle? ஏன்னா அதுக்கே உரிய DNA இருக்கு. they are capable of dividing on their own. அவங்கனால அவங்களே தானா டிவைட் ஆக முடியும். ஓகே, ஸ்ட்ரோமா தான் மேட்ரிக்ஸ். ஓகே, லிக்விட், ஒரு ஃப்ளூயிட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ளூயிட்னு வச்சுக்கலாம். the fluid portion inside the chloroplast is called stroma. ஓகே, can we continue? இதெல்லாம் புரிஞ்சதுன்னா functions of chloroplast சொல்லி கொடுக்கிறேன். shall we continue பசங்களா? is this clear? ஓகே, so இது புரிஞ்சுச்சுன்னா கடைசியா நம்ம பார்க்க போறது, ஓகே, I'm going to delete it. யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க.
Okay, what is lumen? இதுதான் என்னோட thylakoid. Okay, இதுதான் என்னோட thylakoid ன்னு வச்சுக்கோங்க. This space is there, no? That space is called lumen. Okay, the space enclosed by a thylakoid or the space inside the thylakoid. Okay, space inside the thylakoid. Okay, that is what we call it as lumen. ஏதாச்சும் doubts இருக்கா? இன்னும் ஏதாச்சும் doubts இருக்கா? Okay, இருங்க திருப்பி clear-ஆ explain பண்றேன் எல்லாமே ரப் பண்ணிட்டு. Okay, okay, so this is your okay, இதுதான் உங்களோட thylakoid. கரெக்டா? இந்த thylakoid உள்ள இருக்க ஸ்பேஸ் தான் நம்ம lumen ன்னு சொல்றோம். Am I clear now? Okay, semi autonomous organ புரியலையா? சொல்லித்தரேன், இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். இங்க பாருங்க பசங்களா, இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கும் chloroplast and mitochondria. ஓகே, அவங்க ரெண்டு ஆர்கனலேஸ்க்கும் அவங்களுக்கே ஆன சொந்த டிஎன்ஏ இருக்கு. ஓகே, அவங்க நியூக்ளியஸ்ல இருக்க டிஎன்ஏ தவிர அவங்களுக்கே ஆன சொந்த டிஎன்ஏ இருக்கு. ஓகே, அந்த டிஎன்ஏ இருக்கிறதுனால அவங்களால தனியா செயல்பட முடியும் ஒரு அளவுக்கு வரைக்கும். ஸோ அதனாலதான் அவங்கள வந்து செமி அட்டானமஸ் ஆர்கனல்லேன்னு சொல்றோம். புரிஞ்சதா தர்ஷன்? ஓகே, since they have their own DNA, they can replicate na divide ஆகிறது. ஓகே, ஒரு மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு மைட்டோகாண்ட்ரியா ஆகிறதா replicate ன்னு சொல்றோம். They can replicate on their own. ஸோ அதனால அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? செமி அட்டானமஸ் ஆர்கனல்லேன்னு சொல்றோம். புரிஞ்சதா? இப்போ எல்லாருக்கும் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? Shall we continue? Any doubts? Yes. அடுத்து நம்ம செல் ஆர்கனலே பார்க்கறதுக்கு முன்னாடி we will talk about dark reactions, this light reaction I will explain. Okay, நான் இன்னும் மறக்கல. Okay, chloroplastல என்ன முக்கியமான process நடக்குது? photosynthesis என்ற process நடக்குது. இந்த photosynthesis வந்து ரெண்டு விதமா டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ரெண்டு ஸ்டேஜ்ல நடக்குதுன்னு சொல்லலாம் photosynthesis. ஒன்னு வந்து லைட் ரியாக்ஷன், இன்னொன்னு வந்து டார்க் ரியாக்ஷன். என்னன்னு சொல்றோம் பசங்களா? ரைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன். ஓகே, என்னோட லைட் ரியாக்ஷன் எங்கப்பா நடக்குது? Ma'am, why that connection? I told you it helps in transport of substances. இன்னும் டீடைலா நம்ம photosynthesis என்ற சாப்டர் இருக்கு, அதுல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, எஸ், சொல்லுங்க பசங்களா. லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும் தெரியுமா? என்னோட கிரானால நடக்கும். டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும் தெரியுமா? என்னோட ஸ்ட்ரோமால. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் லைட் ரியாக்ஷன், வாட் இஸ் டார்க் ரியாக்ஷன், ஒரு முழு சாப்டரே இருக்கு, அங்க வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, திஸ் ஹாஸ் பீன் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, நீட்ல கேட்டிருக்காங்க. லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? கிரானா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? அது வந்து ஸ்ட்ரோமால நடக்கும். எஸ், we can call it as light independent reaction, but in your textbook அத டார்க் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. டார்க் ரியாக்ஷன்ன்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப மிஸ்லீடிங் தான். எஸ், ஓகே, சூப்பர். அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? ரைபோசோம். ஸோ ரைபோசோம் வந்து எதுக்காக உதவும்? ரைபோசோமை நம்ம என்னன்னு சொல்றோம்? ரைபோசோமை வந்து நம்ம புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல்னு சொல்றோம். என்னோட செல்ஸ்ல வந்து புரோட்டீன் எங்க சிந்தசைஸ் பண்ணப்படுது? என்னோட ரைபோசோம்ஸ்ல சிந்தசைஸ் பண்ணப்படுது. ஓகே, அண்ட் இந்த ரைபோசோம் மட்டும் தான் என்னோட ப்ரோகாரியோட்ஸ்லயும் இருக்கு, என்னோட யூகாரியோட்ஸ்லயும் இருக்கு. ஓகே, இட் இஸ் present both in PK na prokaryotes, okay, and EK and eukaryotes. It's present in both prokaryotes and eukaryotes. Super. Okay, இந்த ரைபோசோம் எதனால செய்யப்பட்டிருக்கு பசங்களா? What is ribosome made up of? Okay, ribosome is made up of பசங்களா proteins. என்ன இருக்கு அதுல? proteins இருக்கு, அப்புறம் RNA இருக்கு. Ribosome is made up of proteins and RNA. Okay, yes. Grana lamella, stroma lamella இருக்கு, grana lamella கிடையாது. Okay, yes, அதை பத்தி டீடைலா நம்ம அந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஸ்ட்ரோமா லாமெல்லா என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, டீடைலா பார்க்கலாம். எஸ், சூப்பர். ஸோ ரைபோசோம்ஸ்
யாரு டிஸ்கவர் பண்ணானா ஜார்ஜ் பாலடே. ஸோ ஜார்ஜ் பாலடேன்றவர் தான் நம்ம ரைபோசோம்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. டெக்ஸ்ட் புக்ல இந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். ஷால் வி கண்டினியூ? ஷால் வி கண்டினியூ? எனி டவுட்ஸ் ஹியர்? எனி டவுட்ஸ் ஹியர்? ஓகே, அடுத்த விஷயம், ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் 2 types. 2 விதமான ரைபோசோம் இருக்கு. ஒன்னு வந்து 70s, இன்னொன்னு வந்து 80s. Can anybody tell me what is S? What is S? S னா என்ன பசங்களா? யாருக்கா தெரியுமா? நேத்து கூட கிளாஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க, மேம் S னா என்ன மேம்னு. S is Swedberg. என்ன சொல்றாங்க பசங்களா? Swedberg. ஓகே, Swedberg unit அல்லது sedimentation coefficient. ஓகே, sedimentation coefficient ன்னு சொல்றோம். அது ஒரு யூனிட். எப்படி நம்ம கிராம்ஸ், மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி யூனிட் இருக்கோ அதை தான் we call it as sedimentation coefficient or Swedberg unit. ஓகே, ஸோ இந்த ரைபோசோம் வந்து 2 சப்யூனிட்ஸ்னால பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ you have a larger and a smaller subunit. Okay, 70s la agatom 80s la agatom. Okay, so larger subunit inga vandu 50s. Okay, எனக்கு தெரியும் எல்லாரும் ஒரு क्वेश्चन வச்சு ரெடியா இருப்பீங்க. Okay, I will answer that question. So prokaryotes ல எப்படி இருக்கு பசங்களா? PK ல 70s. eukaryotes ல எப்படி இருக்கு? 80s. Okay, so இங்க எப்படி இருக்கு larger subunit? 60s and the smaller subunit is 40s. Okay, yes, it is used to measure the quantity or weight or molecular weight of your ribosomes. Okay, yeah. இப்போ நீங்க கேட்கலாம், மேம் 50 + 30 80 தானா மேம், எப்படி மேம் 70 எழுதுனீங்க? இங்க வந்து அடிஷன் கிடையாது பசங்களா. இட் இஸ் நாட் அடிஷன். டோட்டல் வெயிட் தனித்தனியா அதோட வெயிட் வந்து 50s 30sனா அது சேர்ந்து அதோட செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 70s. அதே மாதிரி இங்க 60s இங்க 40s. ஓகே, புரிஞ்சதா? இதுல யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Does anyone have any doubts? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரைபோசோம் பத்தி சொல்லும்போது, ஓகே, if this is my mRNA, இது வந்து ஒரு விதமான RNA, messenger RNA ன்னு சொல்லுவோம். ஓகே, the mRNA will be bound by many ribosomes பசங்களா. ஓகே, ஒரு mRNA ல அங்கங்க ரைபோசோம் இருக்கும். அத நம்ம என்னன்னு சொல்றோம்னா அத வந்து polysome ன்னு சொல்றோம். What do we call it as? We call it as polysome. ஓகே, புரிஞ்சதா எல்லாருக்குமே? அதை என்னன்னு சொல்றோம்? பாலிசோம்னு சொல்றோம். பாலிசோம் क्वेश्चनும் நிறைய வாட்டி கேட்கப்பட்டிருக்கு உங்க நீட் எக்ஸாம்ல. வாட் இஸ் பாலிசோம்? இட் இஸ் an mRNA. இதுதான் உங்களோட mRNAனா அங்கங்க ரைபோசோம்ஸ் இருந்தா அத வந்து பாலிசோம்னு சொல்றோம். Is it clear? ரைபோசோமோட ஃபங்க்ஷன் என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ். கிளாஸ் 12ல டீடைலா நீங்க படிப்பீங்க. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ன்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் பத்தி கிளியரா படிப்பீங்க. எம்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஓகே, இங்க எம்னு எழுதி இருக்கேன்ல, mRNAனா மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஓகே, shall we continue? Yes. Shall we? Yes, ma'am, I finished 10th this year. I don't know to start how, when, etc. You can start right now with the same chapter. Okay, அஸ்வத் நீங்க இதே சாப்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, mRNA மீன்ஸ் மெசஞ்சர் RNA. ஓகே, இப்போதைக்கு அந்த ஒரு ஞாபகம் மட்டும் இருக்கட்டும். ஓகே, நம்ம டீடைலா ஃபர்தர் கிளாஸஸ்ல போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் இதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். I have to go to 12th standard. So 12th standard உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு அதை mRNA மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? அடுத்தது சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, நம்ம உடம்புல எப்படி நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் இருக்கு கரெக்டா? ஃபங்க்ஷன் ஆஃப் mRNA they code for protein. mRNA தான் புரோட்டீனை வந்து கோட் பண்ணும். Okay, yes. So what are these cytoskeletal structure? Cytoskeletal structures are the structures which basically provide a framework to the cell. என்னோட செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்கு, என்னோட செல்லுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அதுக்கு எல்லாம் உதவுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் cytoskeletal structure. Okay, shall we continue? Shall we continue பசங்களா? எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஸோ சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்றது புரோட்டீனேஷியஸ். ஸோ அவங்க எதனால பண்ணப்பட்டிருக்காங்க? அவங்க புரோட்டீன்னால பண்ணப்பட்டிருக்காங்க. they are made up of proteins. Okay, so what is the function? இது நீட்
2023 ல கேட்டிருந்தாங்க பசங்களா இந்த question. If you want, you guys can go and check it out. Okay, so which of the following is a function of cytoskeletal structure ன்னு கேட்டிருந்தாங்க. So cytoskeletal structure ஓட function என்ன? முதல்ல mechanical support. Okay, அடுத்தது motility, movementக்கு ரொம்ப ரொம்ப உதவும். Okay, அடுத்தது maintenance of shape, maintenance of shape of the cell. Okay, shape of the cell. So இதை நீங்க எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? You can remember it as m cube. Okay, this was asked. So நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த மொட்டிலிட்டின்ற ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. Which of the following is a function of cytoskeletal structure? The answer is motility. Okay, yes. It is majorly 99% it is proteins. Okay, yeah. சொல்லுங்க பசங்களா, m cube in chat sectionல போடுங்க. motility na movement. Okay, movement அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, yes. Sure, definitely, definitely. இதுக்கு புரிஞ்சதா எல்லாருக்குமே? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, m cube மறந்துடாதீங்க, நீட் 2023 ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சைட்டோஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து மூணு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒன்னு வந்து மைக்ரோடியூபியூல்ஸ், ஓகே, இன்னொன்னு வந்து மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், ஓகே, மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட், இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட்ஸ். இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்லுங்க பார்க்கலாம், இல்ல இதுக்கு ஒரு ஆப்ரிவேஷன் சொல்லுங்க. ரொம்ப ஈஸி, m²i, m²i. ஓகே, மைக்ரோடியூபியூல், மைக்ரோஃபிலமெண்ட், இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட். இது என்னப்பா? இது வந்து டைப்ஸ். மேம் இங்க எழுதி இருக்கிறது என்ன மேம்? இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்குமே? டைப்ஸ் ஆஃப் cytoskeletal structure and the functions of cytoskeletal structure. Okay, shall we continue? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எங்கேயாச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்க எல்லாருக்குமே? Okay, so உங்க சிலபஸ்ல you have more about microtubules. இத பத்தி தான் நீங்க கிளியரா படிக்கணும். Okay, so microtubules, microfilament, intermediate filament, they are all made up of proteins பசங்களா. Okay, they are all made up of proteins. Okay, இப்போ நம்ம முக்கியமான cytoskeletal structure இந்த microtubules இருக்குல்ல, இது எங்க இருக்கு? Cilia and flagella ல இருக்கு. யாராச்சும் சொல்ல முடியுமா? What is cilia and flagella? What is cilia and flagella பசங்களா? What is its function? Anybody? My mom interfered. Super, super. Very nice. Very nice mnemonic. கண்டிப்பா மறக்கவே மாட்டீங்க. கரெக்ட்டா? My mom interfered. Okay, remember it in that way. சொல்லுங்க. So what is the function of cilia and flagella? Locomotion. அததான் in detail நம்ம இப்போ பார்க்க போறோம். ஷார்ட் 5 மார்க்குக்கான கேள்வி உங்க போர்டு எக்ஸாம்ல. structure of cilia and flagella. Okay, yes. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். cilia and flagella, you have the electron microscope. நான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தேனா, when I see the electron microscopic structure of the cilia and flagella, இது வந்து ஒரு plasma membrane நால கவர் பண்ணப்பட்டிருக்கு. What it is covered by? It is covered by plasma membrane. Okay, இதுதான் என்னோட cilia and flagella ன்னு வெச்சுக்கோங்க. This entire cilia and flagella is covered by plasma membrane. And the core, அதுக்குள்ள இருக்கும்ல, the core of the cilia and flagella is called axoneme. This itself could be an MCQ question in your NEET. Okay, what is the core of cilia and flagella called? It is based, this is the last part. Today we will try to finish it. Okay, yes, this will be the last part for this chapter. Okay, so you have the core of the cilia and flagella. இது முடிஞ்சிருச்சுனா இன்னும் nucleus மட்டும் தான் இருக்கு. Okay, so you have axoneme. So what is the cilia and flagella made up of? It is made up of microtubules. Okay, என்னதால made up பண்ணப்பட்டிருக்கு? It is microtubules. So இந்த axonemeல என்னப்பா இருக்கு அப்படி? Okay, I will show you a picture. This is the picture பசங்களா. இந்த பிக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இது வந்து ரியல் இமேஜ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இமேஜ். ஓகே, and this is basically a image which we can draw. நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம வரைஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் question. ஓகே, structure of axoneme. Oh,
Nice, nice. BSc Biology. Okay, okay. Yes, yes. Okay. Yeah, shall we continue? Shall we continue? போகலாமா அடுத்த விஷயத்துக்கு? So what is it made up of? What is the cilia and flagella made up of? It is made up of peripheral. எத்தனை இருக்கு? 9 peripheral doublet microtubule. So இவங்கெல்லாம் best friends மாதிரி பேரா இருக்காங்க. Okay, they are all in pairs. Okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எத்தனை இருக்கு பசங்களா? Exactா 9 peripheral doublet microtubules. Okay, that is very, very, very important. Yeah, shall we continue? Shall we continue? Yes. So you have this outer 9 peripheral doublet microtubule. எப்படி பார்க்குது? It is outer peripheral doublet microtubule. Okay, singlet, inner, உள்ள என்ன இருக்கு? உள்ள you have 2, okay, உள்ள you have 2 microtubule. What are those 2 microtubule? It is singlet microtubule. உள்ள it is singlet. So it is 9 plus 2. எல்லாருமே chat sectionல போடுங்க. How is the arrangement here? 9 plus 2 microtubular arrangement. இங்க 1. Okay, here I have 1, here I have 2. Okay, so it is 9 plus 2 microtubular arrangement. So இது வந்து super revision இருக்கணும் உங்களுக்கு. Okay, yeah. What is microtubule? It is a protein. It is a kind of cytoskeletal structure. இங்க round round-ஆ தெரியுதா? இது ஒரு microtubule. அது கூட இன்னொரு microtubule. Okay, you have like that 9 plus 2 microtubules. இது வந்து direct neat question. Which of the following is an arrangement seen in cilia and flagella? It is 9 plus 2 microtubular arrangement. Okay, shall we continue? Shall we continue? Any doubts? இது வரைக்குமே ஏதாச்சும் doubts இருக்கா? Okay, so இங்க பாத்தீங்கன்னா they are connected. இந்த outer doublet microtubule எப்படி கனெக்ட் பண்ண பார்த்திருக்காங்கன்னா இங்க ஒரு green color structure கொடுத்திருக்காங்க பசங்களா. Okay, அந்த green color structure பேரு inter doublet bridge. So the peripheral microtubules are connected by inter doublet bridge. Okay, shall we continue? Any doubts here? Any doubts? Okay, so இது எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா இங்கேயுமே ஒரு inter doublet bridge இருக்கு. Okay, அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா you also have இந்த blue color structures இருக்கா? இந்த blue color structures என்ன? Radial spokes. What is this blue color structure called? Radial spokes. Okay, simple full இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். Okay, the core of your microtubule is called axoneme. என்ன இருக்கு? Axoneme. Okay, and this axoneme is made up of 9 peripheral doublet microtubule. Okay, and inside you have 2 singlet microtubule, and all these microtubules are connected by inter doublet bridge. Okay, and you also have structures called radial spokes. Okay, so எத்தனை radial spokes இருக்கு? 9 radial spokes இருக்கு. That's it. That's your cilia and flagella. This is the axoneme. நீங்க படிக்கிறீங்கல இதுதான் axoneme ஓட structure. This entire thing is axoneme. Okay, yes. Inner microtubules, it is 2. பேர் வந்து inner central microtubules. Central microtubules ன்னு வச்சுக்கலாம். Okay, அது வந்து central microtubules. Okay, புரிஞ்சதா எல்லாருக்குமே? Any doubts? Where are they? In my cilia and flagella. In my cilia and flagella, they are located. Okay? Yes. Ma'am, ஒரு doubt. 0.2 micrometer mitochondria சொன்னீங்க, but smallest living cell 0.3 micrometer சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. பாருங்க, 0.3 micrometer mycoplasma, அது living cell. Okay, அது ஒரு லிவிங் செல். இது வந்து யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மைட்டோகாண்ட்ரியோட சைஸ் இது, ஸ்மாலஸ்ட் நான் லிவிங் செல்லோட சைஸ் அது, அவ்வளவுதான். ஓகே, எஸ். ஆக்சோனீம், the definition is here, the core of cilia and flagella. So axoneme எப்படி நீங்க டிஃபைன் பண்ணலாம்?
the core of cilia and flagella. எல்லாருமே chat sectionல போடுங்க. The core of cilia and flagella is called axoneme. Clear? Any doubts? Shall we continue? முடிச்சிட்டோம். cilia and flagella முடிச்சிட்டோம். Okay? Yes. Next விஷயம், இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உங்க centrosome and centriole. Okay? So இந்த centrosome and centriole எங்க இருக்குன்னா, இது வெறும் animal cellsல மட்டும் தான் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க. You guys would have studied it in your 9th standard. Difference between plant cell and animal cell. Centriole is absent in plant cell. Centriole is present in animal cell. படிச்சிருப்பீங்க. Core na the innermost one. இங்க தெரியுதா? இதுல தெரியுதா? இது ஒரு core தெரியுதா? உள்ள பகுதியை தான் நம்ம coreன்னு சொல்றோம். Okay? Yes, I hope it is all clear. So in the centrosome இல்ல என்னப்பா இருக்கு? What is a centrosome? முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது வெறும் animal cellல மட்டும் தான் இருக்கு. Okay, it is an organelle usually containing two cylindrical structures. ரெண்டு cylinder மாதிரின structures அது contain பண்ணோம். And what are that cylindrical structure called? It is called as centrioles. Okay, I'll explain you slowly. எல்லாரும் இத புரிஞ்சுக்கோங்க. Okay, இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரின ஸ்ட்ரக்சர் இருக்கும். Okay, இந்த சிலிண்டர் மாதிரின ஸ்ட்ரக்சர் பேரு சென்ட்ரியோல். அந்த சென்ட்ரியோல் இஸ் சரவுண்டட். இது வந்து ஒரு சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி? அமார்பஸ் பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல். Okay, so this is surrounded by amorphous. ஒரு அமார்பஸ்னா ஒரு என்ன சொல்றது, பவுடர் மாதிரின ஸ்ட்ரக்சர். பவுடர் மாதிரின ஸ்ட்ரக்சரால சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து centrosome ன்னு சொல்றோம். What is it called? Centrosome. I'll explain. Please wait, I'll explain. Okay, so இங்க பாருங்க, இது ரெண்டு என்னது? Centrioles. Okay, யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருக்கா? சென்ட்ரோசோம்னா என்னன்னு புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், both the centrioles in a centrosome lie perpendicular to each other. Perpendicularனா என்ன? They lie at 90 degree. இங்க பாருங்க, இங்க வரையும் போதும் நான் கிட்டத்தட்ட 90 degree தான் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு சென்ட்ரியோல், இது இன்னொரு சென்ட்ரியோல்னா they are exactly at 90 degree. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, they act like a cart wheel. Cart wheel பார்த்திருக்கீங்கல்ல? ஓகே, மாட்டு வண்டியில வீல் இருக்கும்ல, அதே மாதிரின ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயுமே இருக்கும். ஓகே, யாருக்காச்சும் தெரியுமா ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரியோல்? Does anybody know it? Yes. What is this centriole made up of பசங்களா? சென்ட்ரியோல் எதனால பண்ணப்பட்டிருக்கு? இந்த சென்ட்ரியோலுமே it is made up of tubulin protein. It is also made up of microtubules. Okay, எப்படி இருக்கு? It is also made up of microtubules. ஆனா இங்க என்ன இருக்கு? பெரிசென்ட்ரியோலார்னா it is a kind of amorphous powder மாதிரின ஒரு substance. Okay, பெரிசென்ட்ரியோலார் outside. Okay, substancesனால made up பண்ணப்பட்டிருக்கு. Okay, shall we continue? Yes. So என்ன சொல்றாங்கன்னா, the peripheral fibril is triplet. Okay, அங்க வந்து நம்ம cilia and flagella டப்லெட்டா இருந்தாங்க. So இங்க வந்து மூணு பேரா இருப்பாங்க. They are as triplet. Okay, the adjacent microtubules are also linked. ஆனா இங்க the central part of I have the picture. இத மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நான் picture வச்சு உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தரேன். The central part of the proximal region of the centriole is also proteinaceous and is called the hub. இந்த சென்ட்ரல்ல இருக்கத வந்து நாம என்னன்னு சொல்றோம்? ஹப்னு சொல்றோம். இது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் தெளிவா கேளுங்க, நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, which is connected with the tubules of the peripheral triplets by radial spokes. இங்கேயும் radial spokes இருக்கு. Okay, the centrioles form the basal body of cilia or flagella. அப்பே கேட்டிருந்தீங்க, மேம் basal bodyனா என்ன மேம்? இதுதான் உங்களோட basal body பசங்களா. இங்க இருந்து தான் cilia and flagella arise ஆகும். The part where the cilia and flagella arises is called as basal body. புரிஞ்சதா? அப்ப யார் அந்த டவுட் கேட்டீங்க? I think you got it, right? I think Jovan, okay? Yeah, so the part where your cilia and flagella arises from is called basal body. Okay, இதோட function என்னப்பா? இந்த centrioles ஓட function என்னப்பா? They give rise to spindle fibers. Ma'am, spindle fibersனா என்ன ma'am? Okay, உங்க எல்லாருக்குமே ஒரு diagram ஞாபகம் இருக்கான்னு பாப்போமா? Okay, எத்தனை பேருக்கு இந்த diagram ஞாபகம் இருக்கு? நீங்க வரைஞ்சிருப்பீங்க mitosis, meiosisல இந்த மாதிரி thread like structures. இந்த thread like structures தான் உங்களோட spindle fibers. Okay, they are formed when? They are formed during
செல் டிவிஷன். என்னோட செல் டிவைட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்றோம். ரேடியல் ஸ்போக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க தெரியுதா? இதுதான் உங்களோட ரேடியல் ஸ்போக். இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? That is called radial spoke. Okay? Yes. Very good, very good. It helps in mitosis. Mitosisல படிச்சிருப்பீங்க. Now I have a picture பசங்களா. சூப்பரா புரிஞ்சிரும். இதுதான் உங்களோட centriole. How they are arranged? They are arranged perpendicular to each other. So எங்க எத்தனை இருக்கு? 1, 2, 3. Triplet. Okay? Central என்ன இருக்கு? அந்த protein பேர் என்ன? Hub. Okay? Central என்ன இருக்கு? Hub என்ற ஒரு protein இருக்கு. Is it clear? Is it clear? So they are how arranged, and what is the function of this? They give rise to spindle fibers. எதுக்கு வந்து அவங்க give rise பண்ணுவாங்க? Spindle fibers கொடுப்பாங்க. இந்த spindle fibers எங்க வந்து ரொம்ப முக்கியம்? என்னோட செல் டிவைட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுவுமே இங்க radial spokes இருக்கும். You will have radial spokes like this. These are the structures called radial spokes. Okay, am I clear? Do you want me to repeat? சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் Cilia, flagella, அப்புறம் centriole. இதுதான் இந்த சாப்டர்ல கொஞ்சம் என்ன சொல்றது கஷ்டமான ஒரு டாபிக். ஓகே, எஸ். Shall we continue? What is the function? It provides spindle fibers. Okay, very shortly, maybe day after tomorrow we will start classes for class 12. Okay, yes, I will repeat. See here, your centrosome இங்கே எழுதுறேன். Okay, your centrosome is made up of centrioles. Okay, இந்த centrioles சுத்தி ஒரு amorphous substance இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் உங்களோட centrosome. Now, what is this centriole made up of? They are made up of, they are perpendicularly arranged. Okay, ஒரு centriole you have 3 microtubule triplet. So, இங்க என்ன சொல்றாங்க? Triplet ன்னு சொல்றோம். Okay, அங்க வந்து doublet ன்னு சொல்றோம், இங்க வந்து triplet ன்னு சொல்றோம். Okay, so this is very very important. So எத்தனை இருக்கு? அதே மாதிரி 9 தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So 9 is only there, but இங்க வந்து triplet-ஆ இருக்கு. எதுல? என்னோட centriolesல. Okay, yes. I will tell you. Okay, so here you have hub. See, நான் வந்து honest-ஆ சொல்லணும்னா class 12 வந்து ரொம்ப ரொம்ப easy. Class 11 biology தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுல தான் நிறைய பேசிக் விஷயங்கள் படிக்கிறீங்க. செல் பத்தி படிக்கிறீங்க, பிளான்ட் பிசியாலஜி பத்தி படிக்கிறீங்க, ஹியூமன் பிசியாலஜி பத்தி படிக்கிறீங்க. நிறைய விஷயம் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும். ஓகே, அதே கிளாஸ் 12ல வெறும் ஒரு 20% மட்டும் தான் மெமரைசேஷன். மற்றதெல்லாம் புரிஞ்சு எழுதுறது, லாஜிக்கல் அப்ரோச், அனாலிட்டிக்கல் அப்ரோச் அப்படிதான் வரும் உங்க கிளாஸ் 12ல. Okay, so biology is not always memorizing. Only your class 11 is majority of it is memorizing. Okay, yes. அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Okay, microtubules are in pairs. Yes, here they are in triplet. ஜோடியா, 3 பேர் ஜோடியா இருக்காங்க. எதுல? இதுல. Okay, அதே என்னோட Cilia and flagellaல 2 பேர் ஜோடியா இருக்காங்க. Okay, yes. We shall continue. Okay, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் நியூக்ளியஸ்குள்ள போக போறோம். The last part of this chapter and very very important part of this chapter. Okay, so what is microtube? Yes, எல்லாருக்கும் புரிஞ்சதா? நியூக்ளியஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். Nucleus is called heart of the cell. Okay, அல்லது we call it as heart or brain of the cell. Okay, so nucleus yaar discover panna? Who discovered nucleus? Previous slide you want me to teach? Idu solringla? Are you talking about this, Monish? So நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, actually இந்த picture உங்க text bookல கிடையாது. இந்த textோட கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. But இந்த text மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. Okay, so what I was telling you, the centrioles, okay, the centrioles which are present only in animal cell are made up of microtubules. Okay, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, they all occur in triplet. ஓகே, 3 பேரா? ஓகே, 3 பேரா தனித்தனியா இருப்பாங்க. சோ அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்க. சோ இட் இஸ் 9. ஓகே, நடுவுல வந்து you have a protein. அந்த protein பேர் என்னன்னா hub. What is that protein called? Hub. Okay, so this is how your centrioles is arranged. இந்த centriole ஓட function என்னன்னா,
they give rise to spindle fibers. Okay, and this spindle fibers helps in cell division. இது வந்து cell division க்கு உதவும். Okay, yes, super, super. எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. Robert Brown. Okay, yes, the central part of the centrioles hub. Very good, very good. Okay, எந்த வருஷத்துல டிஸ்கவர் பண்ணாரு ராபர்ட் பிரவுன் என்றவரு? in the year 1831. Okay, எந்த வருஷத்துல? 1831. So based on the number of nucleus or absence of nucleus, okay, a cell can be uninucleate, okay, it could be multinucleate அல்லது anucleate or enucleate. Okay, uninucleate na enna? One nucleus. What is multinucleate? It is more than one nucleus. Anucleate na no nucleus. Okay, yes, ரொம்ப clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. டேட்ஸ் எஸ் நீட்டுக்கு கேட்டாலும் கேட்கலாம் பசங்களா. ஒரு அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கிறது பெட்டர். ஓகே, சொல்லுங்க. யூனிநியூக்ளியேட்னா ஒன் நியூக்ளியஸ்ன்னு சொன்னேன். என்னோட எபிதீலியல் செல், என்னோட ஸ்கின் செல், தேர் ஆல் யூனிநியூக்ளியேட். ஓகே, மல்டி நியூக்ளியேட்டுக்கு யார் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? என்னோட மசில் ஃபைபர். ஓகே, என்னோட மசில் ஃபைபர் வந்து மல்டி நியூக்ளியேட். அதுல வந்து நிறைய நியூக்ளியஸ் இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு செல்லுல மல்டிபிள் நியூக்ளியஸ் இருக்கிறது தான் மல்டி நியூக்ளியேட். சூப்பர் சூப்பர். ஓகே, ஏன் நியூக்ளியேட்? நியூக்ளியஸே இல்லாத என்ன மேம் சொல்றீங்க? நியூக்ளியஸே இல்லாம செல் இருக்க முடியுமா? யாராவது சொல்றீங்களா? Yes, that's what I'm asking you. Can you tell me? Yes, there are 2 cells. Who will tell me those 2 cells? இது வந்து உங்க நீட் லெவல் கொஸ்டின், உங்க டெக்ஸ்ட் புக்லயும் கொடுத்துருக்காங்க. ஆர்பிசி. ஓகே, உங்க ஹியூமன் ஆர்பிசிஸ் ஆர் ஈநியூக்ளியேட். அவங்க கிட்ட நியூக்ளியஸே கிடையாது. நம்ம பாக்டீரியா பத்தி பேசலைங்க. பாக்டீரியால ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு, இவங்க கிட்ட அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் கூட கிடையாது. ஓகே, சோ ஹியூமன் ஆர்பிசி அண்ட் சீவ் டியூப்ஸ். சீவ் டியூப்ஸ் எங்க படிக்கிறீங்க பசங்களா? Where do you guys read sieve tubes? படிச்சிருக்கீங்க கண்டிப்பா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைஃப் ப்ராசஸஸ்ல கிளாஸ் 10ல படிச்சிருக்கீங்க. கரெக்டா? எஸ், ஐ எம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். 10th போர்ஷன்ஸை கரைச்சி குடிச்சிருக்கீங்க. சூப்பர். நம்மளோட ஃப்ளோயம்ல இருக்க சீவ் டியூப்ல நியூக்ளியஸ் கிடையாது. அதே மாதிரி ஹியூமன் ஆர்பிசிஸ்ல நியூக்ளியஸ் கிடையாது. சூப்பர் சூப்பர். எரித்ரோசைட்ஸ்னு கூட சொல்லுவோம் நம்ம ஆர்பிசிஸ். புரிஞ்சுதா? திஸ் was a neat question. இது ஒரு PYQ. ஓகே, எஸ். இந்த மல்டி நியூக்ளியேட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு பசங்களா. அந்த பேரு சின்சைஷியம். எல்லாரும் சொல்லுங்க, சின்சைஷியம். மல்டி நியூக்ளியேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? சின்சைஷியம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? சோ இப்போ நியூக்ளியஸ் பத்தி பேசலாம். So what is nucleus? So nucleus is a double membrane structure. Okay, double membrane structure. So what is it made up of? Yes, what is it made up of? You have a double membrane. இந்த மாதிரி double membrane structure. Okay, so this is your outer membrane. Okay, and this is your inner membrane. Okay, shall we continue? Shall we continue? Okay, so இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவுல ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அத வந்து நியூக்ளியர் போர்னு சொல்றோம். ஓகே, so here I have a darkly stained region. என்னோட நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு darkly stained region இருக்கு. அது பேர் வந்து nucleolus. Okay, and the watery content இந்த நியூக்ளியஸ்ல ஒரு watery content இருக்கு. Okay, and the watery content பேரு nucleoplasm. What is it called பசங்களா? nucleoplasm. Very 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 important. Okay, yes, shall we continue?
நியூக்ளியோபிளாசம். அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோபிளாசம்ல ஒரு த்ரெட் மாறின ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, வாட் இஸ் திஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட்? chromatin. ஓகே, இந்த டயக்ராம் ஷியோரா உங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, இது மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, வாட் இஸ் நியூக்ளியோலஸ் மேட் அப் ஆஃப்? நியூக்ளியோலஸ் இஸ் a darkly stained region. ஓகே, அதுல வெவ்வேறு விதமான ஒரு டிஎன்ஏவும் இருக்கு, டார்க்லி ஸ்டெயின்டா இருக்கிறதுனால. நியூக்ளியோலஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் இஸ் இன்வால்வ்ட் இன் rRNA சிந்தசிஸ். ஓகே மேம், rRNA என்ன மேம்? ரைபோசோமல் RNA. ஓகே, என்னோட ரைபோசோம்ல இருக்க RNA-வை யார் சிந்தசைஸ் பண்றா? என்னோட நியூக்ளியோலஸ். ஓகே, and this was a PYQ in your NEET. கேட்டிருக்காங்க, what is the function of nucleolus? Okay, no, inside the nucleus it is called nucleoplasm. Okay, புரிஞ்சதா? Cytoplasm is jelly like, not water like. Okay, can you tell me the use of chromatin and nucleoplasm? I will tell. Okay, yes. So இப்போ வந்து நம்ம nucleoplasm பத்தி பார்க்கலாம். இந்த nucleoplasmல தான் ஒரு thread மாறின ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த thread மாறின ஸ்ட்ரக்சர் பேரு chromatin. Okay ma'am, chromatin na enna ma'am? It is very simple pasangla. It is my DNA plus histone. Okay, histone என்றது என்ன ma'am? It is a protein. It's okay, no problem. Okay, histone என்றது என்னது? அது ஒரு protein. என்னோட DNA-வும் இந்த histone-ம் சேர்ந்தது தான் என்னோட chromatin. Okay, இந்த chromatin-ன்ற பேர் கொடுத்தவர் யாரு தெரியுமா? Fleming. Okay, Fleming was the one who coined the term chromatin. Okay, இந்த chromatin-ல வந்து ரெண்டு விதமான chromatin இருக்கு. Okay, ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். Okay, எல்லாரும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன்னு வந்து euchromatin. Okay, இன்னொன்னு வந்து heterochromatin. Okay, 2 mark question. Euchromatin and heterochromatin. Ma'am, euchromatin, yes, histone-octamer. Yes, correct. Okay, so euchromatin na enna ma'am? அது வந்து less condensed பசங்களா, அதோட condensation ரொம்ப குறைவா இருக்கும். Heterochromatin na highly condensed, ரொம்ப condensed-ஆ இருக்கும். Okay, it is less condensed, less stained. Okay, less condensed and stained. Okay, whereas heterochromatin is highly condensed. Highly condensed ஆனா highly stained ஆவும் இருக்கும். Okay, yes, there is a lot to remember. Okay, yes. அந்த Fleming இது வேற, அந்த Fleming கிடையாது, magnetismல வர Fleming கிடையாது, இவர் வந்து வேற Fleming. Okay, yes. Shall we continue? Yes. Condensed மா ரொம்ப அப்படியே condensed-னா எப்படி சொல்றது தமிழ்ல? எனக்கு சடனா அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு இடத்துல compact அப்படி வச்சுக்கலாமா? compact-ஆ இருக்கும். ஓகே, உங்க euchromatin வந்து less compact-ஆ இருக்கும், உங்க heterochromatin வந்து ரொம்ப compact-ஆ இருக்கும். ஓகே, சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே, எத்தனை பேர் இது கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். chromatin-க்கும் குரோமோசோம்க்கும் என்னப்பா வித்தியாசம்? What is chromatin and what is chromosome? Yes, what is chromatin, what is chromosome? Condense means together. Yes. Okay, yeah, பார்க்கலாமா? chromatin-க்கும் chromosomeக்கும் வித்தியாசம் பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் புரிஞ்சதா? Okay, let's talk about chromatin versus chromosome. Okay, chromatin versus chromosome. Okay, நீங்க already சொன்ன மாதிரி very good, super. Chromatin is a thread like structure. Okay, thread like structure, whereas chromosome is a rod like structure. Okay, இது வந்து ஒரு rod மாறின structure, இது வந்து ஒரு thread மாறின structure. super. எப்போ என்னால chromatin பார்க்க முடியும்? When the cell is resting, என்னோட cell divide ஆகாதப்போ. When I can see chromosome? When a cell is dividing. In a cell divide ஆக போது மட்டும்தான் என்னால chromosomes பார்க்க முடியும். Yes, a chromosome consists of single double stranded DNA molecule. A chromatid consists of 2 DNA strands joined together by a centromere. Super. Very good. இப்போ நம்ம chromosome ஓட ஸ்ட்ரக்சரை டீடைலா பார்க்கலாம். Super. Yes.
வெரி குட். ஸோ என்னோட குரோமாட்டின் எப்போவுமே என்னால் பார்க்க முடியுமா? எப்போ என்னோட செல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோ அப்போ பார்க்க முடியும். என்னோட செல் எப்போ டிவைட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ என்னால் வெறும் குரோமோசோம் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ நான் இப்படி எழுதலாமா? குரோமாட்டின் இஸ் லெஸ் கண்டென்ஸ்ட். ஓகே, லெஸ் கண்டென்ஸ்ட். குரோமோசோம் இஸ் highly condensed. Can I write it like this? எல்லாரும் சொல்லுங்க, நான் இதை இப்படி எழுதலாமா? Yes. Yes. If you are talking about NEET, MTG book is good. Okay, அதை தவிர NCERT போதுமானது தான். ஓகே, யா. இப்போ நம்ம குரோமோசோமை பார்க்கலாம். ஸோ குரோமோசோம்ல என்ன இருக்கு? இது ரொம்ப முக்கியம் பசங்களா, நிறைய வாட்டி உங்க நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஆர்ம்ஸ் ஆஃப் த குரோமோசோம். இருக்குல்ல, இங்க வரைஞ்சிருக்கேன்ல ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரின ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கால்ட் chromatid. What is chromatid? The arms of the chromosome. So இங்க எழுதுறேன், the arms of the chromosomes is called chromatid. Okay, and what is this called? யாருக்கா தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? What is this structure called? Yes, fingertips. Yes, this is called as centromere. என்னன்னு சொல்றோம் இத? Centromere ன்னு சொல்றோம். Okay, now the centromere is surrounded by a disc shaped structure. இந்த disc shaped structure என்னன்னு சொல்றோம்? Kinetochore ன்னு சொல்றோம். Okay, the centromere is surrounded by disc shaped structure called kinetochore. Okay, yes, yes, definitely. Next chapter, cell cycle and cell division, prophase, metaphase, anaphase, telophase, அதெல்லாம் நீங்க அங்க தான் படிக்க போறீங்க. ஓகே, இது புரிஞ்சுதா? குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா? சென்ட்ரோமியர். ஓகே, இதுக்குள்ள தான் நம்மளோட ஜெனெட்டிக் மெட்டீரியல் நல்லா கண்டென்ஸ் ஆகி இருக்கும். ஓகே, எஸ். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப ஈஸியான क्वेश्चन. how many chromosomes are present in human beings? How many chromosomes are present in human beings? Centriole just now we discussed. அது வேற. So in the centriole, centrosome, chromatid அதெல்லாம் confuse ஆகும். Centriole is used in the formation of spindle fiber. அது வந்து வேற. இது வந்து centromere. அது வந்து என்னோட குரோமோசோமை பொசிஷன்ல வைக்குது. Yes, 23 pairs அல்லது 46 chromosomes. Super, super. Okay, so இந்த மாதிரி நம்ம கிட்ட you have 23 pairs or 46 chromosomes. Super, super பசங்களா. இப்போ based on the position, chromosome structure already நம்ம பண்ணியாச்சு. Okay, based on the position, இது NEET examல கிட்டத்தட்ட 2 to 3 times, 2 times or 3 times சரியா ஞாபகம் இல்ல, 2ல இருந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. metacentric, submetacentric, acrocentric, telocentric. Okay, so முதல்ல பேர் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, so you have metacentric. Okay, then you have submetacentric. Submetacentric. இது வந்து acrocentric. இன்னொன்னு வந்து telocentric. Okay, yes. You cannot understand which concept are you telling? Which concept? The chromosome concept சொல்றீங்களா? Okay, see this picture போயிடுச்சா? இருக்கு. So what is this chromosome comprised of? It contains of centromere. இந்த centromereல என்ன இருக்கு? Chromatids இருக்கு. Chromatids are rod shaped structure. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னென்ன நீட்டுக்கு வரணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், போர்டு எக்ஸாம்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். So you can definitely watch. Trust me and watch. And I am also telling you எங்கெங்க PYQs இருக்கும் அதுவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Okay, yeah. So this centromere is surrounded by a protein called kinetochore. Okay, so இந்த chromatidன்றது என்னது? Arms of the chromosome தான் நம்ம வந்து chromatid ன்னு சொல்றோம். Based on the position of centromere, chromosomes are classified as metacentric, submetacentric, acrocentric, telocentric. Okay? Shall we continue? Yes. கண்டிப்பா பொறுமையா டீச் பண்றேன். கைனட்டோகோர்னா இதுதான் disc shaped structure. அதோட டெஃபினிஷனும் எழுதுறேன். ஓகே, disc shaped structures
disc-shaped structure surrounding the centromere. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆர்ம்ஸ்னா இதுதான் நம்ம ஆர்ம்ஸ்னு சொல்றோம். இந்த மாதிரி கை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஆர்ம்ஸ்னு சொல்றோம். ஓகே, shall we continue? எல்லாருக்கும் குரோமோசோம்ஸ் புரிஞ்சுதா? இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? yes or no? போகலாமா? ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர். யா, ஸோ இப்போ மெட்டாசென்ட்ரிக்னா சென்ட்ரோமியர் வந்து எக்ஸாக்டா நடுவுல இருக்கும். the centromere is exactly at the center. so both the arms, இந்த ரெண்டு ஆர்ம்ஸுமே இருக்குல்ல, this ரெண்டு ஆர்ம்ஸுமே ஈக்குவலா இருக்கும். both the arms are equal in size. that is your metacentric. submetacentricனா the centromere is slightly சென்டர்ல இருந்து கொஞ்சம் மேல இருக்கு. அதனால ஒரு ஆர்ம் சின்னதாவும் ஒரு ஆர்ம் கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். ஓகே, ஒரு ஆர்ம் சின்னதாவும் ஒரு ஆர்ம் பெருசாவும் இருக்கும். ஓகே, so what is this short arm called as? This short arm is called as P. இது ரொம்ப முக்கியமான question. and what is this long arm called as Q? சின்ன ஆர்ம் நம்ம என்னன்னு சொல்றோம்? P ன்னு சொல்றோம். பெரிய ஆர்ம் நம்ம என்னன்னு சொல்றோம்? Q ன்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது you have acrocentric. சென்ட்ரோமியர் இன்னுமே மேல இருக்கு. இதுல ஒரு ஆர்ம் ரொம்பவே சின்னதா இருக்கு, இன்னொரு ஆர்ம் ரொம்பவே பெருசா இருக்கு. one is a very long arm, other is a very short arm. okay, next you have telocentric. telocentricனா என்ன மேம்? it is terminal centromere. okay, terminal centromere. என்னோட centromere almost terminate ஆகுது. okay, so here you can see one arm is very short, one arm is very long. okay, why they call P and Q? P na I thought கண்டிப்பா யாராச்சும் கேட்கணும்னு நினைச்சேன். P na petite. okay, in English petite means small. okay, அதனால ஷார்ட் ஆர்முக்கு P ன்னு கொடுத்திருக்காங்க. P க்கு அடுத்த லெட்டர் என்ன? Q. அதனால லாங் ஆர்முக்கு Q ன்னு கொடுத்திருக்காங்க. okay, is it clear? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? yes, சென்ட்ரோமியர்ன்றது உங்களோட பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் உங்களோட சென்ட்ரோமியர். ஓகே, இந்த சென்ட்ரோமியரை சுத்தி ஒரு புரோட்டீன் இருக்கு, அந்த புரோட்டீன் பேரு கைனட்டோகோர். is it clear? the disc shaped structure present on the centromere is called as kinetochore. I hope it is clear. I hope all this is clear. These are the types. So இது எப்படி மேம்? இதுக்கு ஏதாச்சும் நிமோனிக் சொல்லுங்க. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், acrocentric, telocentric. MSAT. okay, we'll remember it as MSAT. what is submetacentric? You have your centromere slightly above. that is what we call it as submetacentric. okay, can we continue? centromere function helps in cell division. anaphase appo இந்த centromere split ஆகும். okay, yes, shall we continue? I hope there is no doubt here. கடைசி part of this chapter is microbodies. microbodies na enna ma'am? they are membrane bound vesicles. okay, they are membrane bound vesicles. okay, அந்த vesiclesல எது வேணா இருக்கலாம். enzymes இருக்கலாம். okay, storage substances இருக்கலாம். okay, storage substances. they are present in both plants and animals. ரெண்டுத்துலயுமே இருக்கு. பிளான்ட்ஸ்லயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் இருக்கு. yes, okay, I hope that's it. microbodies is done. We are done with the chapter. okay, so chapter ஏ முடிச்சிட்டோம். நாளைக்கு cell structure and functionல week quiz பண்ணலாம். okay, important questions சொல்லி கொடுத்து week quiz பண்ணலாம். okay, mom centered teddy. very good. okay, metacentric, submetacentric, acrocentric and telocentric. okay, yes, MSAT. yes, okay, thank you so much. We will meet in the next live. so நாளைக்கு meet பண்ணலாம். ஏதாச்சும் doubts இருந்தா please do let me know in the comment section. take care. bye. yes, we completed. take care பசங்களா. hope it was clear. so இன்னொரு வாட்டி இந்த சாப்டர் ஒரு வாட்டி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருங்க. சூப்பரா புரிஞ்சிரும். yes, thank you so much. bye.